இன்றைக்கி சூப்பரான வறுத்தரைச்ச கறி குழம்பு ரெடி பண்ணுவோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி சேர்த்து பச்சை வடை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூட உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றி நல்லா 2 கொதி வந்தோடனே நம்ம கறி சேர்த்துக்கலாம். நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கிறலாங்க. கூட மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்த உடனே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் போட்டு மூடி போட்டு வேக வச்சோன்னா நம்ம சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.